சென்னையின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த மழை. பெரும்பாலான சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதி. கோயம்புத்தூர், கடலூர் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய மழை. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜாபேட்டை, ஆற்காடு சுற்றுப்புற பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. கோயம்புத்தூர், கடலூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறையிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காவிரி ஆற்றில் ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு 85,000 கனஅடியாக உயர்வு. மேட்டூர் அணையிலிருந்து 70,000 கனஅடி தண்ணீர் திறப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். கோக்கால் பகுதியில் 15 வீடுகளில் விரிசல் விழுந்துள்ளதால் பொதுமக்கள் நடமாட தடை விதிக்கப்படுவதாக பேனர். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 369ஆக உயர்வு. அதிகம் பாதிக்கப்பட்ட முண்டக்கை கிராமத்தில் மீட்பு பணிகள் நிறைவு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஆய்வு. கேரள முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு 1 கோடி ரூபாய் வழங்குவதாக நடிகர்கள் சிரஞ்சீவி, ராம் சரண் இணைந்து அறிவிப்பு. இன்று நடைபெறுகிறது திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் தேர்தல். திமுகவின் கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன் போட்டியின்றி தேர்வாகிறார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாளில் சென்னையில் நடைபெறும் அமைதி பேரணிக்கு அழைப்பு. ஒன்றாக அணி திரள்வோம் என திமுகவினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மடல். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கொலைக்களமாக மாறியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடந்தால் மாநிலத்திற்கு புதிய தொழில் முதலீடுகள் எப்படி வரும் என்றும் கேள்வி. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சீமானின் தரக்குறைவான பேச்சால் சர்ச்சை. ஏற்கனவே விக்கிரவாண்டியில் பேசியது தொடர்பாக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார் திருச்சி எஸ்பி வருண்குமார். ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் கடிதம். அடுக்குமாடி குடியிருப்புக்கு போலீஸ் பாதுகாப்பு. சதீஷ் என்பவரை பிடித்து விசாரணை. பாம்பன் புதிய செங்குத்து ரயில் தூக்கு பாலத்தில் தண்டவாளம் அமைக்கும் பணி நிறைவு. ரயிலை இயக்கி சோதனை செய்யப்பட்ட நிலையில் தேங்காய் உடைத்தும் கேக் வெட்டியும் ஊழியர்கள் கொண்டாட்டம். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே காலை 9:20 மணி முதல் பகல் 1 மணி வரை மின்சார ரயில்கள் ரத்து. இரவிலும் 10:30 மணிக்கு மேல் ரயில்கள் இயக்கப்படாது. மத்திய பிரதேசத்தின் சாகர் மாவட்டத்தில் கோயில் சுவர் இடிந்து 9 சிறுவர்கள் பலியான சோகம். ஹர்தோல் பாபா கோயிலில் நிகழ்ந்த விபத்தில் காயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட தமிழகத்தின் 17 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மிதமான மழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறது. திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, திருப்பத்தூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. நேற்று மாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்தும் ஒரு சில இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழலில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 17 மாவட்டங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக
வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்த நிலையில் இன்று கோயம்புத்தூர், நீலகிரி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கணித்திருக்கிறது. சென்னையில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் மழை பெய்த நிலையில் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது. ராயப்பேட்டை, கிண்டி, தியாகராய நகர், வளசரவாக்கம், வடபழனி, மதுரவாயில், கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட நகரின் பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிறிது நேர மழைக்கே போரூரில் சாலைகள் குளமானதால் வாகனங்கள் தத்தளித்து சென்றன. சென்னை புறநகர் பகுதிகளான மாங்காடு, கோவூர், குன்றத்தூர், திருவேற்காடு, அயனம்பாக்கம், குரோம்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்தது. இதேபோல கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சிறுமுகை, காரமடை, பெரியநாயக்கன்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் மலை கிராமங்களிலும் மிதமான மழை பெய்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாலஜாப்பேட்டை, ஆற்காடு சுற்றுப்புற பகுதிகளிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டின் 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, கடலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களிலும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த மழையின் போது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூரில் விடிய விடிய இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. கடலூர், நெல்லிக்குப்பம், ரெட்டிச்சாவடி, கடலூர் துறைமுகம், பன்ருட்டி, வடலூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. கடலூர் பேருந்து நிலையம் மற்றும் திருப்பாதிரிப்புலியூரில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர்.